அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். இந்த உலகத்திலுங்க எல்லா மனிதர்களும் தன்னை அறிவாளியாக காட்டிக்கொள்வதில்தான் ஆர்வம் செலுத்துகிறார்கள். மகிழ்ச்சியான விஷயம். பிறகு எப்படி இந்த உலகத்தில் வன்முறைகளும் அசிங்கங்களும் அநாகரிகங்களும் அரங்கேறுகிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். மெத்த படித்தவர்களெல்லாம் அறிவாளிகளா? உயர் பதவியில் இருப்பவர்களெல்லாம் அறிவாளிகளா? தலைமை பொறுப்பில் இருப்பவர்களெல்லாம் அறிவாளிகளா? கான்ட்ராக்ட்காரர்களெல்லாம் அறிவாளிகளா? தொழிலதிபர்களெல்லாம் அறிவாளிகளா? பொன் பொருள் சொத்து சுகங்கள் சேர்த்து வைத்திருப்பவர்களெல்லாம் அறிவாளிகளா? அறிவாளிகள் யார் என்பதை இந்த வீடியோவின் முடிவில் பார்க்கலாம். இன்றைய அறிவாளிகள் என்று அறிவித்துக் கொள்ளும் பலரின் அறிவுத்தனம் என்னவென்று பார்ப்போம். இன்றைய வர்த்தகத்தின் நிலை. ஒரு வியாபாரி ஒரு கிராமத்துக்கு சென்று மண்ணுளி பாம்புகளை ரூபாய் 500க்கு பெற்றுக்கொள்வதாய் விளம்பரம் செய்தான். பொதுமக்கள் அலைந்து திரிந்து ஆர்வத்தோடு மண்ணுளி பாம்புகளை பிடித்து வந்து அந்த வியாபாரியிடம் கொடுத்தார்கள். அடுத்த ஒரு வாரத்தில் அந்த வியாபாரி ஒரு மண்ணுளி பாம்பின் விலை 1000 என்று அறிவித்தான். பொதுமக்கள் அலைந்து திரிந்து மறுபடியும் மண்ணுளி பாம்புகளை பிடித்து வந்து வியாபாரியிடம் கொடுத்து 1000 பெற்றுக்கொண்டார்கள். அடுத்த சில தினங்கள் கழித்து ஒரு பாம்பின் விலை 10,000 என்று அறிவித்தான். பொதுமக்கள் மறுபடியும் மகிழ்ச்சியோடு அலைந்து திரிந்து மண்ணுளி பாம்புகளை பிடித்து வந்து அந்த வியாபாரியிடம் விற்று பணம் வாங்கி கொண்டார்கள். இன்னும் சில வாரங்கள் கழித்து ஒரு பாம்பின் விலை ரூபாய் 50,000 என்று அறிவித்தான். பொதுமக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனாலும் அலைந்து திரிந்து காட்டுக்குள் கண்ட இடங்களில் இருந்த பாம்புகளெல்லாம் பிடித்து வந்தாச்சு. இனி பாம்புக்கு எங்கே போவது? பலர் அலைந்தார்கள். அப்பொழுது ஒரு நகரத்தில் மண்ணுளி பாம்பின் விலை 40,000 என்று ஒரு கம்பெனி விளம்பரம் கொடுத்து அதை விற்று கொண்டிருந்ததை தெரிந்து கொண்டு இந்த பொதுமக்கள் எல்லாம் அங்கு சென்று மண்ணுளி பாம்பை 40,000க்கு வாங்கி கொண்டு வந்து தன் கிராமத்தில் இருக்கும் நிறுவனத்தில் கொடுத்து 50,000 பெற்றுக்கொள்ளலாம் என்ற கனவுகளோடு வந்தார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்தார்கள். அந்த நிறுவனம் காலி செய்துவிட்டு சென்றிருந்தது. இந்த கிராமத்தில் 500, 1000, 10,000க்கு வாங்கிய பாம்புகளைத்தான் நகரத்தில் அதே நிறுவனம் 40,000க்கு விற்று லாபம் பார்த்திருக்கிறது. இதுதான் இன்றைய வியாபார யுக்தி. இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இலவசங்களின் நோக்கம் என்ன? ஆளுமை சக்திகள் எப்படியெல்லாம் தன்னுடைய அறிவீனத்தை அறிவு என்று இந்த அகிலத்தில் விதைத்து தன்னை வளர்த்தி கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவும். ஒரு பணக்காரன் வீட்டுக்கு ஒரு பார்சல் வருகிறது. அந்த பார்சலுக்குள் 4 நபர்களுக்கான இலவச சினிமா டிக்கெட்டு இருக்கிறது. உள்ளே ஒரு கடிதமும் இருக்கிறது. இந்த டிக்கெட்டை பயன்படுத்தி நீங்கள் இலவசமாக குறிப்பிட்ட தியேட்டரில் படம் பார்த்து கொள்ளலாம்
உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் கொடுக்கும் பரிசு இது என்று இருந்தது. அந்த பணக்காரனுக்கு பெரும் மகிழ்ச்சி. தன் குடும்பத்தாரோடு அன்று இரவு அந்த தியேட்டரில் போய் படம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தவனுக்கு பெரிய அதிர்ச்சி. வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பொருள்களும் பணங்களும் நகைகள் எல்லாம் திருட்டு போயிருந்தது. அப்பொழுதுதான் அவர்கள் இலவசத்துக்கு ஆசைப்பட்டு தன் சொத்தை இழந்தது அவர்களுக்கு புரிந்தது. ஆம் சொந்தங்களே, இன்றைய உலக நிலை இதுதான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் நண்பர் எல்ஐசி அலுவலகத்தில் மேலாளராக பணிபுரிகிறார். ஜி சிவக்குமார் என்பவர். அவர்தான் முத்து, மெத்த படித்தவனெல்லாம் அறிவாளிகள் அல்ல, படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாள்களும் அல்ல. அறிவு என்பது உலக வரலாற்றையும் அறிவியலையும் சார்ந்ததல்ல. அதையும் தாண்டி மற்றவர்களது இன்ப துன்பங்களில் தன்னை நிலைநிறுத்தி தன்னால் முடிந்த நல்லதை செய்வதே அறிவாகும் அப்படின்னு சொல்லுவார். அவரின் கூற்றுப்படி இந்த உலகத்தில் பிறருக்கு துன்பம் கொடுக்காத, துயரம் கொடுக்காத, கஷ்டம் கொடுக்காத, துரோகம் துளைக்காமல் பிறருக்கு நன்மை செய்து எவரொருவர் வாழ்கிறாரோ அவர்தான் இந்த உலகத்தில் அறிவாளி. ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி பிறருக்கு துன்பம் கொடுக்காமல், பிறருக்கு துரோகம் துளைக்காமல், பிறருக்கு நன்மை செய்து வாழ்வோம். நாமும் இந்த உலகத்தில் அறிவாளியாக பிரகாசிப்போம். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.